Hello JDO aspirants, welcome to Sparks Academy. Hope everyone is doing good. ஸோ எல்லோரும் உங்களோட ப்ரிப்ரேஷனை ஃபுல் ஃப்ளெஷ்டாக கொண்டு போயிட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு இன்னும் அரௌண்ட் 60 days தான் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எஃபெக்டிவாக உங்களோட ப்ரிப்ரேஷனை கொண்டு போங்க. நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் ஸோ தட் யூ கேன் அனலைஸ் யோர் பாத். அண்ட் நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியில் கான்செப்ஷுவல் சீரீஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் இருந்து டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம் பற்றி பார்க்க போகிறோம். சார் லெட்ஸ் மூவ் டு தி கான்செப்ட். ஸோ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் தி டிஃபார்மேஷன் இன் அ பீம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ரஃபாக சொல்லணும் அப்படின்னா டிஃபார்மேஷன் இன் அ பீம். டிஃபார்மேஷன் எப்படி ஒரு பீமில் ஆக்கியர் ஆகும் அப்படின்னா டியூ டு தி ட்ரான்ஸ்வர்ஸ் லோட் ஆக்டிங் ஆன் இட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீம் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அ பீம். இதில் ஒரு ட்ரான்ஸ்வர்ஸ் லோட் அப்ளை ஆகும்போது இந்த லோட்னால நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் as well as பெண்டிங் மூமெண்ட் இந்த பீம்ல டெவலப் ஆகும். போத் ஷியர் ஃபோர்ஸ் as well as பெண்டிங் மூமெண்ட். இந்த ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மூமெண்ட்டும் டிஃபார்மேஷனை காஸ் பண்றதுக்கு ஒரு மேஜர் ரீசனா இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா, இது வந்து இட் இஸ் டியூ டு போத் ஷியர் ஃபோர்ஸ் as well as பெண்டிங் மூமெண்ட் தான் அப்படின்னு கேட்டா இல்லை. பிகாஸ் we have a relationship between the deformations. So deformation by bending moment, okay, to the ratio of deformation by shear force is directly proportional to L by D the whole square. Okay, just இப்போ பேசிக் தான் சொல்லிட்டு இருக்கேன். L by D the whole square அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த Lங்கிறது இட் இஸ் நத்திங் பட் தி லென்த் ஆஃப் தி பீம். ஓகே, ஒரு பீமோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. as well as அதோட டெப்த்துக்கு கரஸ்பாண்டிங்காக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, we all know the length is very much greater than the depth of that particular beam. இப்போ இந்த ரிலேஷனை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா the deformations due to bending moment is very much greater than the deformation due to shear force அப்படின்னு நான் சொல்லலாமா? Can I say like that? ஸோ எப்போவுமே ஒரு நார்மலாக ஒரு பீமை டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா we always consider the deformation that is caused by bending moment only, not by shear force. இது எப்போ நம்ம ஷாலோ பீம் அது மாதிரி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா. ஒருவேளை டீப் பீம் டிசைன் பண்றோம் அப்படின்னா இந்த கேஸ்ல எப்பவுமே டெப்த் வந்து நமக்கு கிரேட்டரா இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்ப இந்த கண்டிஷன் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. அந்த இடத்துல நான் பெண்டிங் மொமெண்ட் as well as shear force ரெண்டு காஸ் பண்ற டிஃபார்மேஷன் பத்தியுமே நான் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஈக்குவலான மெம்பரை டிசைன் பண்ணணும். ஓகே, இட் இஸ் ஒன்லி ஃபார் டீப் பீம் வேர் டெப்த் இஸ் வெரி மச் கிரேட்டர். ஃபைன். இப்போ டிஃபார்மேஷன்னா என்னன்னு பார்த்தாச்சு. இந்த டிஃபார்மேஷனால நமக்கு என்ன நடக்கும் ஒரு பீம்ல அப்படின்னா ஆங்குலர் டிஃபார்மேஷன் as well as லீனியர் டிஃபார்மேஷன்ஸ் நடக்க சான்சஸ் இருக்கு. அந்த ஆங்குலர் டிஃபார்மேஷன்ஸை நம்ம ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் டிஃபார்மேஷன்ஸை நம்ம டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஃப்ளெக்ஷன் பத்தி படிக்க போற டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ டிஃபார்மேஷன் ஆஃப் பீம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா when a beam is subjected to transverse load, it develops shear force and bending moment at every cross section of that particular beam. இந்த transverse node நமக்கு beam deflect ஆக சான்சஸ் இருக்கு. அது எப்படிலாம் டிஃப்ளெக்ட் ஆகுது, எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த செஷன்ல நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது இன் டர்ம்ஸ் ஆஃப் என்ன பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்டிலிவர் பீம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா it deflects like this if I apply load here. ஓகே, இந்த டிஃபார்மேஷன் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் வந்து நம்ம எலாஸ்டிக் லைன் ஆர் எலாஸ்டிக் கர்வ் ஆஃப் அ பீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி அந்த பீம் வந்து வளைஞ்சு கொடுக்குது பிகாஸ் ஆஃப் தி லோட் ஆக்டிங் ஆன் இட் அப்படிங்கிறத நம்ம எலாஸ்டிக் கர்வ் ஆர் எலாஸ்டிக் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஒரு பீம்ல இந்த இடத்துல யூடிஎல் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த யூடிஎல் ஆக்ட் ஆயிட்டு இருக்கனால இந்த பீம் எப்படி டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. ஓகே, இதுதான் வந்து எலாஸ்டிக். என்ன டிஃப்ளெக்ஷன் பேட்டர்ன் அந்த பர்டிகுலர் பீம் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்றதுதான் இந்த எலாஸ்டிக் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஒவ்வொரு பீமுக்கும் இந்த எலாஸ்டிக் கர்வோட பேட்டர்ன்ஸ் வந்து மாறும். I will explain you everything because இதுல இருந்து क्वेश्चंस கேட்க சான்சஸ் இருக்கு. அவங்க எலாஸ்டிக் கர்வ் பேட்டர்ன் கொடுத்துட்டு அதுல இருந்து இது this is followed by அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டிலிவர்க்கே அவங்க டிஃப்ரெண்ட் எலாஸ்டிக் கர்வ்ஸ் வந்து கொடுத்துடலாம். இப்படி ஃபாலோ ஆகுமா, இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு வருமா அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கலாம், கேட்கலாம். ஸோ நீங்க இந்த கேண்டிலிவர் பீம் சிம்பிளி சப்போர்ட்டட், ப்ராப்டு அண்ட் ஃபிக்ஸ்டு எப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலிவர் பீம் பத்தி பார்க்கலாம். அண்ட் இட் டிஃப்ளெக்ட்ஸ் லைக் திஸ். If I'm applying load here, the elastic curve follow the pattern of this. Okay, இதோட elastic curve வந்து இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணும். இதுவே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the elastic curve follows the pattern like this. ஓகேங்களா? elastic curve வந்து இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். இதுவே ப்ராப்பர் கேன்டிலிவர்ல this is proper cantilever line. So இந்த
ஃபிக்ஸ்டு எண்ட்ல நமக்கு மோஸ்ட்லி ஸ்லோப் வந்து இருக்காது. ஸோ இட் ஃபாலோஸ் லைக் திஸ். ஈவன் டிஃப்ளெக்ஷனுமே இருக்காது. ஓகே, இட் ஃபாலோஸ் லைக் திஸ். வெயிட், எப்படி? ஸோ இந்த இடத்துல நமக்கு சேம் கொஞ்சம் தூரத்துக்கு எந்த ஒரு ஸ்லோப்புமே இருக்காது. ஃபைனல் சப்போர்ட் கிட்ட நமக்கு லிட்டில் பிட் ஸ்லோப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் ஃபிக்ஸ்டு பீம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது போத் சைடுமே நமக்கு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதனால the reflection curve should follows like this. ஓகே, ஸோ இது வந்து என்ன மேம் டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, யூஸ்வலா ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லோட்னால அந்த பர்டிகுலர் பீம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத டிஃபைன் பண்றது தான் இந்த பேட்டர்ன். ஓகே, ஜஸ்ட் இப்போ நீங்க கேன்டிலிவர் பீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டு எண்ட் பக்கத்துல பாருங்க நமக்கு ஸ்லோப் இல்லை. அஸ் வெல் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எங்க அக்யூர் ஆகுது அப்படின்னா எந்த இடத்துல லோடு, அதுவும் அந்த எண்ட்ல பாத்தீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்கு. இங்க மிட் பாயிண்ட்ல நமக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்கு. இங்க ரேண்டமா நம்ம எந்த இடத்துல இங்க ப்ராப்பர் கேன்டிலிவர் கொடுத்துருக்கோம், சாரி சப்போர்ட் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை பொறுத்து நமக்கு இந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் ஃபிக்ஸ்டு பீம் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் மிட் பாயிண்ட்ல நமக்கு டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமமா இருக்கும். ஸோ இது மாதிரி எந்த இடத்துல மேக்ஸிமமா இருக்கும், எந்த இடத்துல ஸ்லோப் வந்து ஜீரோவா இருக்கும், எந்த இடத்துல ஸ்லோப் மேக்ஸிமமா இருக்கும், இது மாதிரி நாலேஜ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவை. as well as இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி தியரட்டிக்கல் ஃபார்மேட்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கவும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. அண்ட் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கர்வேச்சர் பேசிஸ்ல பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து இப்போ நான் இது வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா டிஃப்ளெக்டட் ஷேப் வந்து கர்வா இருக்கு. இதுவுமே எனக்கு டிஃப்ளெக்டட் ஷேப் வந்து கர்வா இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைனா இருக்காதா அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இட் இஸ் எலாஸ்டிக் லைன் ஆர் எலாஸ்டிக் கர்வ் அப்படின்ட்டு. எஸ், இட் எக்ஸிஸ்ட் ஈவன் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் சம் கேசஸ். என்னென்ன கேசஸ் அப்படின்னு பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு கேன்டிலிவர் கொடுத்துருக்காங்க அண்ட் லோட் இஸ் ஆக்டிங் ஃப்ரம் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் தள்ளி, எண்ட்ல ஒரு ஃப்ரீ எண்ட்ல இல்லாம ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் தள்ளி வந்து நமக்கு லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ இங்க the deformations looks like this. ஓகே, இது வரைக்கும் நமக்கு கர்வா இருக்கும். அண்ட் இதுக்கு மேல எனக்கு லோட் இல்லை அப்படிங்கிறதுனால the deformation is straight line. இந்த இடத்துல வெயிட், சாரி. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து தான் இது வந்து ஃபாலோ பண்ணும். ஏன் மேம் இதுல வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வருது, ஏன் ஒரு கர்வேச்சர் ஷேப்ல நமக்கு வராதா அப்படின்னா, இப்போ நீங்க இந்த செக்ஷன் கன்சிடர் பண்றீங்க அப்படிங்கும்போது தேர் won't be any load. இந்த இடத்துல இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு லோடே கிடையாது. ஸோ பெண்டிங் மூமெண்ட் டியூ டு லோட், சின்ஸ் தேர் இஸ் நோ லோட், பெண்டிங் மூமெண்ட் கண்டிப்பா எனக்கு ஜீரோவா தான் இருக்கும். நமக்கு தெரியும் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன். பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா? பேசிக் திங் தட் we studied in engineering mechanics. So sigma by y is equal to m by I is equal to E by R. Since m is equal to 0, E by R எனக்கு என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். கரெக்டா? இப்போ m வந்து எனக்கு 0 அப்படின்னா இந்த பேட்டர்ன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் போது E by R எனக்கு ஜீரோவா இருக்கும். where E is the elastic modulus and R is the radius of curvature. இப்போ radius of curvature வந்து அதாவது E by R ஜீரோவா இருக்கு அப்படின்னா R வந்து நமக்கு இன்ஃபைனைட்டா இருக்குமா? Can I say like that? Yes. So ஒரு radius of curvature வந்து infinite எப்பமா இருக்கும்? If only for the straight line. So that is why here the deflection pattern is straight line. Okay வா? இப்போ R வந்து நமக்கு infinite இருக்கிறதுனால okay, this follows the straight line. Fine. And elastic lines or elastic curve பொறுத்த வரைக்கும் it may be depends on the loading conditions. சில இடத்துல நமக்கு curvature ஃபார்ம்ல இருக்கலாம், சில இடத்துல நமக்கு லைனா இருக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவே ரிஜிட் பாடிஸ் பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பீம்லயே ஸ்பிளிட் பண்ணி இந்த பார்ட் மட்டும் ரிஜிடா இருக்கு. ஒரு பீம் எடுத்துக்கிட்டு இந்த பார்ட் மட்டும் ரிஜிடா இருக்கு, இந்த பார்ட் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கு அப்படின்னா the rigid portion is always be straight line. இது வந்து எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், இங்க மட்டும் நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஏற்பட சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ டிஃப்ளெக்ஷன் பேட்டர்ன் ஆஃப் அ ரிட்ஜ் ஆஸ் வெல் அஸ் இதுவுமே வந்து ஸ்ட்ரெயிட் மேபி ஃபிளெக்சிபிள்னு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கும் போது இட் ஃபாலோஸ் அ பேட்டர்ன் லைக் திஸ். ஸோ சில டேர்ம்ல வந்து அவங்க மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, அதுவுமே நீங்க பார்த்துக்கோங்க. சில ஃபிளெக்சிபிள் ஆஸ் வெல் அஸ் ரிஜிட் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபைன். ஸோ இது தவிர்த்து we have to know what is slope, what is the deflection. So slope na enna appadina, ipo நம்ம elastic curve பார்த்தோம் இல்லையா? I have seen about the elastic curve. இந்த இடத்துல எல்லா பாயிண்ட்லயுமே ஸ்லோப் வந்து அக்கேர் ஆயிருக்கும், ஒரு ஆங்குலர் டிஃபார்மேஷன் வந்து அக்கேர் ஆயிருக்கும்.
ஓகே, எல்லா பாயிண்ட் இந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த செக்ஷன் எந்த செக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் இதுல வந்து ஸ்லோப் அக்கியர் ஆயிருக்கும். அந்த கரஸ்பாண்டிங் ஸ்பாட்ல எவ்வளவு ஸ்லோப் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் ஹாவ் டு டேக் தி டேஞ்சன்ட். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ல என்ன ஸ்லோப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒரு டேஞ்சன்ட் வரையணும். ஓகே, இந்த டேஞ்சன்ட் வரைஞ்சதுக்கு அப்புறம் இது என்ன ஷேப்ல இருந்து இந்த ஷேப்க்கு டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, ஹரிசாண்டலா இருந்த மெம்பர் இந்த ஷேப்க்கு டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங்கா நான் ஹரிசாண்டல் லைன் வந்து இந்த டேஞ்சன்ட் பாயிண்ட்ல இருந்து நான் வரைவேன். ஸோ திஸ் கிவ்ஸ் மீ தீட்டா. This theta is nothing but the slope at that particular section. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல இது ஸ்லோப் வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்க்கு கரஸ்பாண்டிங்கா நான் ஒரு டேஞ்சன்ட் வரைவேன், horizontal reference point எடுப்பேன். ஸோ எனக்கு theta கிடைக்கும். And this theta represents the slope corresponding to this beam. ஓகே, அந்த பர்டிகுலர் செக்ஷனோட ஸ்லோப்பை தான் வந்து எனக்கு அந்த theta கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ எந்த பாயிண்ட்ல நம்ம டேஞ்சன்ட் எடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோமோ we can figure out that particular value. இதே மாதிரி தான் டிஃப்ளெக்ஷனுமே. ஓகே, டிஃப்ளெக்ஷன் இஸ் நத்திங் பட் as usual லோட் கொடுக்கறதுனால நமக்கு இந்த எலாஸ்டிக் லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. The vertical distance between the original axis to the elastic curve. இதுதான் வந்து ஒரிஜினல் ஆக்சிஸ். இதுக்கும் இந்த எலாஸ்டிக் கர்வுக்கும் நடுவுல இருக்கிற vertical distance நம்ம வந்து டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். I can call this as a y in terms of y. எப்பவுமே ஸ்லோப் வந்து நம்ம தீட்டா or else I அப்படிங்கிற டேர்ம்ல வந்து டினோட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இங்க என்ன சொல்லிருக்காங்க, the angle made by the tangent at a point on an elastic curve with the horizontal. இனிஷியலா நம்மளோட மெம்பர் வந்து ஹரிசாண்டலா இருந்தது, அதனால நான் ஹரிசாண்டல்ல இருந்து எப்படி டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அதேதான் இங்கேயும் ஒரிஜினல் ஆக்சிஸ் எங்க இருக்கு, அதுல இருந்து நம்மளோட டிஃப்ளெக்டர் கர்வ் வந்து எங்க இருக்கு, இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வெர்டிகல் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த பாயிண்ட்ல டிஃப்ளெக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா திஸ் இஸ் தி ஆன்சர். இந்த பாயிண்ட்ல டிஃப்ளெக்ஷன் கேட்டீங்கன்னா திஸ் இஸ் தி ஆன்சர். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு டேக் தி வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஒரிஜினல் ஆக்சிஸ் டு தி எலாஸ்டிக் கர்வ். ஓகே, ஸோ இதை வந்து டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டெல் அண்ட் ஒய் ரெண்டு டேர்ம்லுமே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பீமுக்குமே இந்த டிஃப்ளெக்ஷன் மாறும், டிபெண்ட்ஸ் ஆன் தி சப்போர்ட் கண்டிஷன் as well as லோடிங் கண்டிஷன். இதுவுமே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். we will deal that also in details. Okay, fine. Next we are moving into the concept called flexural rigidity. Flexural rigidity பத்தி எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, ஒரு லோடு, ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லோடு வந்து ஒரு பீம்ல அப்ளை ஆயிட்டு இருக்கும் போது அந்த பர்டிகுலர் பீம் எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணும் டிஃப்ளெக்ஷனை அப்படிங்கிறதா இந்த ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அந்த பர்டிகுலர் பீம்க்கு அப்படிங்கிறதையுமே இன்டைரக்டா நான் வந்து ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி மூலமா சிக்னிஃபை பண்ணலாம். as well as இந்த ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி இஸ் a property of both, அதாவது EI அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, Young's modulus is what? Material property. Moment of inertia is what? Sectional property. So flexural rigidity அப்படிங்கிறது both material ப்ராப்பர்ட்டியும் எனக்கு டிஃபைன் பண்ணுது, செக்ஷனல் ப்ராப்பர்ட்டியும் டிஃபைன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் டிஃபைன் பண்ற டேர்ம் தான் இந்த flexural rigidity அப்படின்னு சொல்லலாம். This is represented by EI. Okay, it is nothing but the product of Young's modulus as well as moment of inertia about the neutral axis. And இந்த flexural rigidity பொறுத்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. If flexural rigidity of a beam is zero, what will be the deflection? If a flexural rigidity of a beam is very high, what will be the deflection? அப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு நமக்கு டிஃப்ளெக்ஷனுக்கும் ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ த ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ பீம். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொன்னா, இப்போ டிஃப்ளெக்ஷன் எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பீமோட ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, so can I write y is directly proportional to 1 divided by EI for deformable bodies. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது deformable bodies தான். So for deformable or flexible bodies, can I say EI is nearly is equal to, ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கு அந்த பாடி அப்படின்னா deformable கூட ஓரளவுக்கு it might have some flexural rigidity or not. பட் ஃப்ளெக்சிபிள் பாடி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அதோட பாடி, ஓகே, ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி இல்ல ஃப்ளெக்சுரல் பாடி. ஸோ அதோட EI வந்து அந்த ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டி வந்து ரொம்ப மினிமலா தான் இருக்கும். ஸோ கேன் ஐ சே EI இஸ் சம்வாட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ EI 0வா இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும், இன்ஃபைனட்டா இருக்கும். ஸோ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ flexible body is very much higher
when compared to the deflection of a rigid body. Rigid body na eppadi? For rigid body, EI is very high. Okay, it is somewhat is equal to infinite அப்படினே சொல்லலாம். Obviously எனக்கு y 0வா இருக்கும். So rigid bodyல பெருசா உங்களுக்கு deflections எதுவுமே இருக்காது. Since flexural rigidity of that rigid body is very much higher. இங்க infinite அப்படின்னு represent பண்ணிருக்கிறது அப்படின்னா just higher value அப்படிங்கறத represent பண்றதுக்காக போட்டிருக்கிறது தான். ஓகேங்களா? So இந்த ரிலேஷன்ஷிப்மே அவங்க தியரிட்டிக்கலா क्वेश्चंस கேட்கலாம். Okay, so next we are entering into the beams concept. For example, இப்போ cantilever beams கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதோட deflections எங்க maximum இருக்கும், slope வந்து எங்க maximum இருக்கும், how much it is acting, as well as எப்படி வந்து இதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு cantilever beam எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல I'm going to apply a load means it deflects like this. Okay, இந்த இடத்துல இது deflection வந்து இப்படி இருக்கும். And this is the maximum deflection அப்படின்னு சொல்லலாமா? Throughout the elastic curve நீங்க பாருங்க எந்த இடத்துல maximum deflection occur ஆயிருக்கு? Here. So I can write this as a y max. This y max is equal to, it is depending upon the load as well as length as well as flexural rigidity of a beam. Okay, so இத எங்கெல்லாம் இதெல்லாம் பொறுத்திருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து flexural rigidity signify பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டோம். எவ்வளவு load act ஆகுது, என்ன length of the beam நம்ம எடுத்திருக்கோம், அதோட flexural rigidity என்ன, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இந்த டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ வந்து இருக்கும். Not only deflection, even slope value also depends on this. So for example, Wங்கிற வந்து force வந்து act ஆயிட்டு இருக்கு. I'm just taking W அப்படின force act ஆயிட்டு இருக்கு அப்படின்னா the maximum deflection is equal to WL cube divided by 3EI. Okay, and எங்க மேம் நமக்கு slope அதிகமா occur ஆகும் அப்படின்னா here only. The slope is here only because நான் இதுக்கு ஒரு tangent வரைஞ்சிட்டேன். And horizontal லைனுக்கு நான் இப்போ ஒரு θ எடுக்கிறேன் அப்படின்னா ஆப்வியஸா இங்க தான் நமக்கு ஸ்லோப்போட வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். சப்போஸ் இங்க வந்து நீங்க ஒரு லைன் வரைஞ்சு இதோட டான்ஜென்ட் நான் இங்க வரைஞ்சிட்டேன்னா இப்போ நான் ஹரிசாண்டலுக்கு ஸ்லோப் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு θ என்னவா இருக்குமாங்க? 0வா இருக்கு. ஸோ இது வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸா கேட்கலாம். For a fixed beam, the slope is 0 at. For a fixed beam, the slope is maximum at. Okay, இப்படி questions கேட்கலாம். And same for a fixed beam, for cantilever beam. Okay, I'm sorry. For a cantilever beam, the slope is maximum at and slope is 0 at. Moreover, the deflection is maximum at, the deflection is 0 at. எங்க நமக்கு deflection இங்க 0வா இருக்கு? Support conditionல, இந்த fixed conditionல எனக்கு deflection 0வா இருக்கு. And இங்க free endல எனக்கு deflection maximum இருக்கு. Statement questions கேட்கலாம். As well as இது மாதிரி formulas அவங்க டைரக்டா கேட்கலாம். ஓகே, இதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம் சிம்பிளான நியூமெரிக்கல் கொடுக்கணும் அப்படின்னா மேபி அவங்க flexural rigidity, length, W கொடுத்துட்டு டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ கேட்கலாம். அதாவது டிஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டு என்ன லோட் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகே, ஸோ ஃபைன், நம்ம வந்து டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. மேக்ஸிமம் ஸ்லோப் இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா this is equal to, the theta max is equal to W L square divided by 2EI, where load is W, L is the length of that particular beam, and EI is a flexural rigidity. So in the values எல்லாமே you have to be keep in your mind. ஓகே, இது வந்து சப்போஸ் ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒருவேளை பீம்ல UDL ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இதோட டிஃப்ளெக்ஷன் கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம், இட் லுக்ஸ் லைக் திஸ் ஒன்லி. ஓகே, ஸோ இதோட டிஃப்ளெக்ஷன் கர்வும் இப்படிதான் இருக்கும். அண்ட் Y max is accurate here and slope is 0 at here. ஓகேங்களா, ஃபைன். And the Y max ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது பார்ப்போமா? ஏன்னா இதெல்லாம் question asking portions. WL power 4 by 8E. And the slope theta max is equal to WL cube divided by 6E. Okay, so இதுவுமே questions கேட்க chances. And throughout the span நமக்கு UDL ஆக்ட் ஆகுது அப்படிங்கும்போது எங்க மேக்ஸிமமா டிஃப்ளெக்ஷன் ஏற்படும்? ஃப்ரீ எண்ட். எங்க மேக்ஸிமம் ஸ்லோப் ஏற்படும்? அதுவுமே நமக்கு ஃப்ரீ எண்ட்ல தான் மேக்ஸிமம் ஸ்லோப் இருக்கும். as well as இங்க இந்த இடத்துலயுமே நமக்கு டிஃப்ளெக்ஷன் ஃபிக்ஸ்டு எண்ட்ல வந்து 0, as well as ஸ்லோப்புமே வந்து ஃபிக்ஸ்டு எண்ட்ல 0. ஓகே, ஃபைன். அண்ட் சிம்பிளா ஒரு கேஸ் கொடுத்துட்டு ஒரு கேன்டிலிவர் இருக்கு, ஒரு மொமெண்டம் மட்டும் எண்ட்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதனால டிஃப்ளெக்ஷன் ஏற்பட சான்சஸ் இருக்கா? ஸ்லோப் ஏற்பட சான்சஸ் இருக்கா? ஆப்வியஸ்லி. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? ஒரு பெண்டிங் அப்ளை பண்றேன். அப்படிங்கும்போது the beam is subjected to some deflection and that value is equal to, இங்கேயுமே deflect ஆகும், and that deflection is equal to Y mass is accurate the free end ML square by 2EA and theta max is ML divided by EA. ஓகேவா? ஸோ இந்த கேஸ்மே நீங்க பார்த்து
important. So maybe they will ask about the UVL as well, and special cases also. These are the special cases. For example, கொஞ்சம் elastic curve as well as elastic line வர மாதிரி எனக்கு இந்த deformation pattern இருக்கு அப்படின்னா, the YC இந்த இடத்துல எனக்கு deflection வேற, as well as YB இந்த இடத்துல எனக்கு deflection வேற. These are the special cases and you need to know. Okay, so எந்த இடத்துல நம்ம maximum deflection நடந்திருக்கு? Obviously B பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்ல எனக்கு maximum deflection நடந்திருக்கு. So இது மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டு the maximum deflection occurs அப்படின்னு கேட்டா, அப்போ வந்து கண்டிப்பா இங்கதான் லோடு கீழே தானே நமக்கு வந்து எப்பவுமே மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படின்ட்டு நீங்க சி பாயிண்ட்டை சூஸ் பண்ணிட கூடாது. ஓகேவா? ஸோ மேபி இது மாதிரி லோட் கண்டிஷன்ஸ்லாம் ஒரு சர்டன் செக்ஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கும் போது அதர் பாயிண்ட்ஸ்லயுமே நமக்கு மேஜர் டிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்க சான்சஸ் அதிகம். ஸோ இந்த இடத்துல நமக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எங்க நடக்குது அப்படின்னா அட் தி பி பாயிண்ட். ஓகே, அண்ட் தீட்டா பி ஓட வேல்யூ என்ன அப்படின்னா WL square by 8EA. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏற்படுற ஸ்லோப்போட வேல்யூ WL square by 8EA. அப்போ சில, அப்போ ஏல அப்படின்னா ஏல ஆப்வியஸ்லி சின்ஸ் இட் இஸ் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் தேர் ஒன்ட் பி எனி ரொட்டேஷன், எனக்கு ஆங்குலர் டிஃபார்மேஷன் இருக்காது. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னமா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ சில அப்படிங்கும்போது சின்ஸ் தேர் ஒன்ட் பி எனி லோட், இங்க எந்த ஒரு லோடுமே எனக்கு இல்லை அப்படிங்கிறதுனால சில இருந்து பி வரைக்கும் இந்த எலாஸ்டிக் லைன்ல எந்த பாயிண்டை எடுத்து நீங்க ஸ்லோப் கண்டுபிடிச்சாலும் நமக்கு சேமா தான் இருக்கும். Throughout the linear section, the slope value remains same since there won't be any load that is acting. ஓகேவா? ஸோ as well as இங்க வந்து லோட் இல்லை அண்ட் ரிஜிட் பீம் அப்படின்லாம் எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து நமக்கு ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும் அப்படின்னு ஹேவ் டு அஸ்யூம். சின்ஸ் ரிஜிட் பீம் அப்படிங்கும் போது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஹியர் the slope theta c is equal to theta b. ஈவன் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு தீட்டாவோட வேல்யூ ஈக்குவலா இருக்கும். ஸோ கேன் ஐ ரைட் theta c is equal to theta b is equal to WL square by 8EA? எஸ். ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் ஒய்ல எவ்வளோன்னு பார்த்து, ஐ மீன் சி பாயிண்ட்ல எவ்வளோ as well as பி பாயிண்ட்ல எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. என்ன வேரியேஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறதையுமே நீங்க தெளிவா பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த பாயிண்ட் லோடுக்கு பதிலா மிட் ஸ்பேன் வரைக்கும் எனக்கு யூடிஎல் ஆக்ட் ஆகுது அப்படின்னா what will be the conditions? ஸ்லோப் கண்டிஷன் என்ன, டிஃப்ளெக்ஷன் கண்டிஷன் என்ன, நமக்கு எங்க மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அக்யூர் ஆகும் மேம் இங்க அப்படின்னா since elastic pattern follows here like this, at B the maximum deflection occurs. Okay, and at C what? The theta c of under theta b remains same. ஓகேங்க, ஸ்லோப் பொறுத்த வரைக்கும் சி பாயிண்ட்லயும் பி பாயிண்ட்லயும் நமக்கு சேம் ஸ்லோப் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். டிஃப்ளெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பி பாயிண்ட்ல லிட்டில் பிட் கொஞ்சம் அதிகமான டிஃப்ளெக்ஷன்ஸ் ஏற்பட சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ்மே நீங்க தெளிவா பார்த்துக்கணும். அண்ட் ஒருவேளை அந்த டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது, இந்த டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ மட்டும் எனக்கு கேட்கறாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து யூஷுவல் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு யூடிஎல் கேட்கறாங்க அப்படின்னா இந்த கேஸ் நம்ம போட்டு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இந்த கேஸ் போட்டு என்னால கால்குலேட் பண்ண முடியும். சப்போஸ் இந்த வேல்யூ மட்டும் கேட்கறாங்க தனியா அப்படின்னா எப்படி டிஃப்ளெக்ஷனை கால்குலேட் பண்றது அப்படின்னு பாப்போமா? ஸோ ஐம் டேக்கிங் அ பி. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஐம் ஜஸ்ட் டேக்கிங் அசியூம் திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் எல் மைனஸ் ஏ. ஓகே, ஸோ இது நான் இந்த போர்ஷன்ல ஏற்படுற டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ தான் எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்வ் வந்து இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிஃப்ளெக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறேன், ஆல்ஃபா என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே, கேன் ஐ ரைட் திஸ் ஆஸ் அ தீட்டா? ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஸ்லோப் வந்து ஸ்லோப்போட வேல்யூ எனக்கு தெரியும் தானே, நான் கண்டுபிடிச்சிடலாம். ஈவன் இந்த பாயிண்ட்லயுமே அதே ஸ்லோப் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் வந்து நான் ரிப்பீட்டடா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிட் பாயிண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் வந்து நான் சீன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் நான் பின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட் அட் சி அஸ் வெல் அஸ் த பாயிண்ட் அட் பி ரெண்டு பாயிண்ட்லயுமே எனக்கு ஸ்லோப் வந்து சிமிலரா இருக்கும். அதோட வேல்யூவும் எனக்கு தெரியும். அது இங்க பிரச்சனை இல்லை, நான் ரிஃப்ளெக்ஷன் தான் கால்குலேட் பண்ணணும். So tan theta is equal to alpha divided by L minus A ன்னு எழுதலாமா? Where alpha is equal to theta. Since this tan theta is very much lesser, can I simply take theta? Okay, அந்த ஸ்லோப்போட வேல்யூ எனக்கு தான் தெரியும் இல்லையா? ஜஸ்ட் நான் சிம்பிளா theta எடுத்துக்கிறேன் into L minus A ன்னு எழுதலாமா? So B பாயிண்ட்ல ஒரு C பாயிண்ட்ல என்ன ஸ்லோப் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நான் டிஃப்ளெக்ஷனை ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். இந்த இடத்துல மட்டும் இருக்கிற டிஃப்ளெக்ஷனை ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஓகேவாமா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி கால்குலேட். சப்போஸ் மிட் பாயிண்ட்ல எனக்கு லோட் கொடுத்துட்டாங்க மேம், நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இல்ல அப்படிங்கும் போது யூ ஃபாலோ திஸ் பேட்டர்ன். அதுக்கடுத்து கேண்டிலிவர்ல மோஸ்ட் ஆஃப் த ஆல் கேசஸ் பார்த்தாச்சு. அடுத்து சப்போஸ் சிம்பிளி சப்போர்ட்டட்ல அவங்க லோடிங் பேட்டர்ன்ஸ் கேட்கறாங்க, அதோட கரஸ்பாண்டிங் டிஃப்ளெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க அப்படிங்கிறது வி ஷுட் ஃபாலோ. இங்க எலாஸ்டிக் கர்வ் எப்படிமா ஃபாலோ ஆகும்? இப்படி ஃபாலோ ஆகும். அந்த மேக்ஸிமம் ஸ்லோப் அக்யூர்ஸ் தி சப்போர்ட், அங்க நம்ம ஃபிக்ஸ்டு பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனா இருக்கட்டும், மேக்ஸிமம் ஸ்லோப்பா இருக்கட்டும், நமக்கு வந்து ஃப்ரீ அண்ட் அக்யூர் ஆயிட்டு இருந்தது. ஆனா இங்க the maximum slope is accurate support, அங்க என்னாச்சு? சப்போர்ட்ல ஜீரோவா இருந்தது எல்லாமே. ஹியர் அப்படியே ஆப்போசிட், மேக்ஸிமம் ஸ்லோப் as well as the டிஃப்ளெக்ஷன் வந்து இங்க மிட் பாயிண்ட்ல ஜீரோ மேக்ஸிமமா இருக்கும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு ஸ்லோப் மட்டும் எங்க மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னா சப்போர்ட் கண்டிஷன்ஸ்ல நமக்கு மேக்ஸிமமா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே ஓகே, ஸோ எங்க மேக்ஸிமா இருக்கும் பார்த்தாச்சு. அண்ட் டிஃப்ளெக்ஷன் எங்க மேக்ஸிமா இருக்கும் அப்படின்னா லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்க இந்த மிட் பாயிண்ட்ல நமக்கு டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமா இருக்கும். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ த theta A and theta B. Suppose I'm taking this support as BA and this support as a B. So theta A is equal to W L square by 16EA. Okay, given that W is the load that is acting, L is the length of the span, and EA is the flexural rigidity. Okay. சப்போஸ் டிஃப்ளெக்ஷன் எங்க மேக்ஸிமா இருக்கும்? மிட் பாயிண்ட்ல நமக்கு மேக்ஸிமா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அந்த அதோட வேல்யூ WL³ டிவைட் பை 48EA. ஓகே, ஸோ இந்த வேல்யூ ரெண்டுமே வந்து நீ ஞாபகம் வச்சுக்கணும். கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அவங்க டேரக்டா ஃபார்முலாஸ் தான் கொடுக்குறாங்க, நியூமெரிக்கல்ஸ்ல இருந்து கேட்கறது இல்லை. சின்ஸ் இப்போ சப்போஸ் EA வேல்யூ அவங்க கொடுக்கணும், எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுதுங்கிறது கொடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கும் போது they are directly asking the formulas. Okay, and இன்னொரு விஷயம், லோடிங் பேட்டர்னை பொறுத்து நமக்கு மாறுது இல்லையா, எந்த இடத்துல மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன், எந்த இடத்துல மேக்ஸிமம் ஸ்லோப் ஆக்கியர் ஆகுது, அதுவுமே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் திஸ் இஸ் த பேசிக் கேஸ். இதுவே ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் தள்ளி எனக்கு லோட் ஆக்ட் ஆகுது. இப்போ மிட் பாயிண்ட்ல பார்த்தாச்சு, அதே சிம்பிளி சப்போர்ட்டட்ல அன்சிமெட்ரிக்கல் பீம் மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஓகே, A and B வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது, the deflection, the maximum deflection is PA square B square divided by 3EIL. Okay, and here the load given is P. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி அதோட டிஃப்ளெக்ஷன் வந்து வேரி ஆகும். இதுவுமே பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எப்பவுமே எங்க அக்யூர் ஆகும் அப்படின்னா, இது மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் லென்த் ஆஃப் தி பீம்க்கு ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அங்க இருந்து லோடு வந்து எவ்வளவு ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அதுக்கு நடுவுல தான் நமக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அக்யூர் ஆகுது சான்சஸ் இருக்கு. ஓகேவாமா? ஸோ அடுத்து நம்ம வந்து யூடிஎல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம். சப்போஸ் யூடிஎல் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு ஒரு பீம்ல அப்படிங்கும்போது சேம் டிஃப்ளெக்ஷன் வந்து எப்படி இருக்கும், அண்ட் ஸ்லோப் மேக்ஸிமமா எங்க இருக்கும் அப்படின்னா ஹியர், அண்ட் ஸ்லோப் ஜீரோவா எங்க இருக்கும் அப்படின்னா மிட் பாயிண்ட். The slope is maximum at this 2 point and the slope is 0 at here midpoint. And deflection எங்க maximum இருக்கும் சென்டர்ல. So theta A is equal to theta B is equal to WL³ divided by 24EA அப்படின்னு எழுதலாம். And maximum ஆன deflection வந்து சென்டர்ல நடக்கும்னு சொல்லியிருந்தேன், 5/384 WL/4 divided by EA அப்படின்னு எழுதலாம். So இந்த ரெண்டு பேட்டர்னுமே வந்து you have to remember, questions கேட்க சான்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸாக கேட்குறாங்க. லோடு ரெண்டு லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, பட் நமக்கு பீம் பாருங்க சிமெட்ரிக்கா இருக்கு. இப்படிங்கும் போது ஒய் மேக்ஸ் வந்து மிட் பாயிண்ட்ல தான் ஆக்ட் ஆகும். ஆஸ் வெல் ஸ்லோப் வந்து எங்க மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னா சப்போர்ட் கண்டிஷன்ஸ்ல தான் நமக்கு மேக்ஸிமமா இருக்கும். அண்ட் அதோட வேல்யூ 23 WL³ by 648 EA and the slope is WL² by 9 EA. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸுமே பார்த்துக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து கொஞ்சம் தியரிட்டிக்கலா எப்படி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு சிமெட்ரிக் லோடிங் இருக்கிற ஒரு சிமெட்ரிக் பீம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட டிஃப்ளெக்டட் ஷேப்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், if a beam is like this and வந்து சென்டர்ல நமக்கு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதோட ஷியர் ஃபோர்ஸ் எப்படிமா வேரி ஆகும்? இப்படி வேரி ஆகுமா? ஷியர் ஃபோர்ஸ் வந்து சிமெட்ரிக்கலாவா இருக்கு இல்ல. பெண்டிங் மொமெண்ட் எப்படிமா வேரி ஆகும்? இட் வேரிஸ் லைக் திஸ். ஹியர் the bending moment is symmetrical. அதே மாதிரி தான் இந்த கேஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறேன் சிம்பிளி சப்போர்ட்டட்ல. இதோட ஷியர் ஃபோர்ஸ் எப்படி வேரி ஆகும்? இட் வேரிஸ் லைக் திஸ், பட் பெண்டிங் மொமெண்ட் வேரியேஷன் வில் பி லைக் திஸ். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் சிமெட்ரிக்கலா இல்ல, பட் பெண்டிங் மொமெண்ட் ரெண்டு கேஸ்லயுமே நமக்கு சிமெட்ரிக்கலா இருக்கு.
இது எதை மீன் பண்ணுது? டிஃப்ளெக்ஷன் கிரைட்டீரியா எதை பேஸ் பண்ணி நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம்? பெண்டிங் மொமெண்ட்டை பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு செக்ஷன், ஒரு பீம் கொடுத்துருக்காங்க, அதோட லோடிங் கண்டிஷன் சிமெட்ரிக்கா இருக்கு, அதோட சப்போர்ட்ஸ் வந்து சிமெட்ரிக்கா இருக்கு அப்படின்லாம் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே டிஃப்ளெக்ஷன் ஷேப் வந்து மோர் ஆர் லெஸ் நமக்கு சிமெட்ரிக்கா இருக்கும். ஓகே, since the reflection totally depends on bending moment that is acting. வெறும் deep beamக்கு மட்டும்தான் நமக்கு வந்து shear force டிபெண்ட் பண்ணி வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபார் சிமெட்ரிக் பீம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் சிமெட்ரிக்கல் பீம் that is having load as well as support symmetrical, the deflected shape is also symmetric. Deflected shape நமக்கு symmetrical-ஆ தான் இருக்கும். Okay, so this is the important case. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸா ஆர் எல்ஸ் சிமெட்ரிக்கல், அன்சிமெட்ரிக்கல், கான் சே, கான் ப்ரெடிக்ட் அது மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம் இந்த தியரிட்டிக்கல் பேட்டர்னை. ஸோ இதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டிஃப்ளெக்ஷன்ஸ். யூஸ்வலா டிஃப்ளெக்ஷன் வந்து ஓவராலா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஐ வில் ஃபினிஷ் ஆஃப் திஸ் செஷன். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்ல வந்து வாட் இஸ் டிஃப்ளெக்ஷன், டிஃபார்மேஷன்ஸ் அப்படின்லாம் பார்த்தோம், ஸ்லோப்னா என்னன்னு பார்த்தோம், எலாஸ்டிக் லைன் அண்ட் எலாஸ்டிக் கர்வ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குமா? வாட் இஸ் எலாஸ்டிக் கர்வ், வாட் இஸ் எலாஸ்டிக் லைன் அப்படின்னு டைரக்டா தியரிட்டிக்கலா கேட்கலாம். அரல்ஸ் வந்து ஒரு பீம் கொடுத்துட்டு அவங்க டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல அதோட எலாஸ்டிக் கர்வை வந்து டெபிக் பண்ணிட்டு எது வந்து கரெக்ட் பிக் பண்ணுங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். கைண்ட்லி கான்சன்ட்ரேட் மோர் ஆன் தி ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி as well as இந்த ஸ்லோப்னா என்ன, டிஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், எதுல டினோட் பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி. இது வந்து எந்த ப்ராப்பர்ட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கு? மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, செக்ஷனல் ப்ராப்பர்ட்டியும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி அதிகமா இருக்கும் போது டிஃப்ளெக்ஷன் கம்மியா இருக்கும் அண்ட் வைஸ் வெர்சா. ஓகே, அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன டிஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, எப்பவுமே அவன் வந்து ஒரு ஃபார்முலா கேட்கறான். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா ஃபார்முலா கேட்கறாங்க. ஆர் எல்ஸ் இப்போ ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கொடுத்துட்டு அந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்ல வாட் இஸ் தி ஸ்லோப், வாட் இஸ் தி டிஃப்ளெக்ஷன், ஃப்ரீ சப்போர்ட்ல வாட் இஸ் தி ஸ்லோப், வாட் இஸ் தி டிஃப்ளெக்ஷன், இது மாதிரி ஒரு பீம்ல கேட்கலாம். ஓகே, அது வந்து என்ன கேன்டிலிவர் ஆர் சிம்பிளி சப்போர்ட், ஏன்னா ரெண்டு தான் நமக்கு வந்து சிலபஸ்ல இருக்கு. இது ரெண்டுல என்ன கண்டிஷன் கொடுத்துட்டோம் அவங்க வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. ஓகே உமா, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டிஃப்ளெக்ஷன். இதை தவிர்த்து பெருசாக வேற எந்த போர்ஷன்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்க சான்ஸ் இல்லை. ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். அண்ட் as I already told, நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில JDO-க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அட்மிஷன் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கால் திஸ் நம்பர் ஆர் எல்ஸ் வாட்ஸ்அப். ஓகே, ஃபீல் ஃப்ரீ டு கால். ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்க கால் பண்ணுங்க. we are here to help you. ஓகேமா? ஸோ ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கான்செப்சுவல் செஷன்.